ஒரு ஜாதகத்தை இன்னொரு ஜாதகத்தோடு சேர்க்கிற போது அந்த தோஷங்கள் குறைகிறதா? இதை பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இதுவே வாழ்க்கையில் வளர்ச்சி கொண்டு போகும். போராட்டமான நிலையிலிருந்து நம்ம மேம்பட போகக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்துடும். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய இப்போ அப்படி தான் வர்றாங்க. ஜாதகத்தை கொண்டு வரும்போதே இது மூல நட்சத்திரமா, எனக்கு வேணாம் சாமி. ஆயில்யம்மா, ஐயோ வேண்டாங்க, நானே ரொம்ப செத்து செத்து பொழைச்சிட்ருக்கேன், என் மனைவிக்கு அப்பப்போ முடியாமல் வருது, இது வேறையா? இது எப்படி மக்கள் மத்தியில் பதிஞ்சது? கருத்துக்களை பதிஞ்சிருக்காங்களா? நிறைய பேருக்கு நாம் திருமணம் செய்து வைத்திருக்கிறோமே, நல்லா தானே இருக்காங்க. இப்படி பல நேரம் நான் யோசிச்சிருக்கேன். யார்கிட்ட போய் சொல்கிறது? மக்கள்கிட்ட இதை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம். ஜாதகத்தை பாருங்கள், பாதிப்புகள் இருக்காங்கிறத முதல்ல முடிவு போட்டுங்க. சும்மா மொட்டையாக இந்த நட்சத்திரம் ஆகாதுங்கிற பிரச்சனைக்கு வந்து திருமணத்தை நிறுத்தாதீங்க, வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. நல்ல வரணும் கூட, நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணு அமையக்கூடியதை கூட கெடுத்துடுறாங்க. அந்த மாதிரி நிலைக்கு போகிறதுனால நிறைய பசங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்குது, பொண்ணுங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்குது. இது சரியான முறையில் அந்த திருமண பொருத்தம் பார்ப்பதில்லையா? சரியான அணுகுமுறையோடு யாரும் இதில் அணுகலையா? இல்லை யாரோ ஒருத்தர் சில விஷயங்களை மெருகூட்டி பேசுனதுனால மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு பதிவாகியிருக்கா? பல நோக்கத்தில் யோசிக்க வேண்டியிருக்கு. இறைவனை பொறுத்தளவுல, கடவுளை பொறுத்தளவுல எத்தனையோ விஷயங்கள் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பு அப்படின்னு நமக்கு தோணுது. கடவுளே என் வாழ்க்கையில் என்னை மெருகூட்டணும், நான் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலும் போய் கையில் பொத்தி காலில் பொத்தி கும்பிட்றோம். ஆனால் இன்றைக்கி நேற்று கூட ஒரு நண்பர் சொன்னார், ஐயா லேட்டாக வந்துட்டேன், கோச்சிக்காதீங்க அப்படின்னு. ஏன் எப்போ பார்த்தாலும் எப்பாவது சில நேரங்களில் நான் அங்கே போயிட்டேங்கன்னு சொல்லி எங்கே தான் போகிறீங்க அப்படின்னா, ஒரு அரசியல் மீட்டிங் போனேன், 500 ரூபா தந்தாங்க, சாப்பாடு தந்தாங்க, அதுக்காக போனேன். எந்த அரசியல் மீட்டிங் தான் போனீங்க? எந்த அரசியல் மீட்டிங்காக இருந்தாலும் கூப்பிட்டா போயிடுவாங்க. ஐயா எனக்கு தேவை காசு தான். இந்த வண்டியில் ஏறுவேன், இறங்கி வந்து அப்புறம் அந்த வண்டியில் ஏறுவேன், இறங்கிட்டு அடுத்த வண்டியில் ஏறுவேன். இந்த அளவிற்கு நாம் நமக்கான அரசை தேர்ந்தெடுப்பதில் கவனம் இல்லாமல் இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் யார் பேச வந்தாலும் சரி, அவங்கவுங்க சொந்த காசில் போய் அவங்கள பார்க்க போவாங்க. இன்றைக்கி அந்த அரசியல்வாதிகளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம தப்பு தானே பண்ணுறோம். எல்லா தப்பையும் நாமளே பண்ணிவிட்டு எனக்கு குத்துது கொடையுதுன்னு போய் கோயிலில் போய் நின்னா சாமி என்ன செய்யும்? சாமி ஏதாவது தப்பு பண்ண சொல்லிச்சா? இதை பண்ணாதரான்னு சொன்னால் நம்ம கேட்குறோமா? நமக்கு முன்னாடி கடவுளாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம அப்பா அம்மா தான் இல்லையா? அவங்க சொல்கிறத யாராவது கேட்குறோமா? சரி, ஒரு விஷயத்தை பண்ண போகிறவங்க இருக்கும்போது அப்பா அம்மாவை கூப்பிட்டு, அப்பா அம்மா நான் இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன்ப்பா, இது என்ன செய்யலாம்னு கேட்குறோமா? அவங்க ஏதாவது ஒரு முடிவு சொல்லுவாங்கல்ல? கேட்க மாட்டோம். யாராவது ஒரு நண்பன் சொல்லுவாங்க, டேய் வாடா அந்த பிள்ளையார் கோவில் பிரசித்தி விட்டதாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த சிவன் கோவில் பிரசித்தி விட்டா அங்கே போய் ஒரு பூஜையை போட்டு போய் செய்யணும். சாமி ஒன்றுமே சொல்ல, சாமி உனக்கு தேங்காய் உடைச்சு தான் நம்ம செஞ்சேன், இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லுவார். சாமி செய்ய சொல்லுவார். கடவுள் என்பவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். எல்லா கர்மாக்களையும் உனக்கு எப்போ எந்த நேரத்தில் கொடுக்கணுங்கிறத அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். செய்யக்கூடாது, இது செய்யணும்னு நம்ம நேரம் நிற்கிற தெய்வங்கள் நம்முடைய அப்பா அம்மா தான். ஒரு முறைக்கு 10 தடவை யோசிச்சு தான் ஒரு விஷயத்தை செய்யணும். யோசிக்காமல் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம அவங்க மேலே பழிய போடுறோம். நிறைய போராட்டங்கள் வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நண்பர்களெல்லாம், கேட்கக்கூடிய நண்பர்கள்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்பது, நான் அவ்வளோ போட்டு தோத்துட்டேன், இவ்வளோ போட்டு தோத்துட்டேன், இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு, அவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கவனமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது. உண்மைதாங்க. நமக்கு என்ன திசா புத்தி ஓடுது, என்ன கோச்சாரம் இருக்குது, நம்முடைய நிலை எப்படி இருக்குது, இப்போ எந்த தொழில் பண்ணால் செய்யலாம், இதை முதல்ல ஏதாவது ஒன்று தோணுச்சுங்கிறதுக்காக எதையும் பண்ணக்கூடாது. மனசில் தோணுதெல்லாம் செஞ்சோம்னா அது நமக்கு சிறப்பாக இருக்குமா? நாம் என்ன செய்கிறோம், எதையாவது ஒன்று நம்ம அவசரப்பட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொசுன்னு அழுகுறோம். நம்ம தப்பு பண்ணிட்டோம், எப்போ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை காக்கக்கூடிய கடவுளை இந்த நட்சத்திரத்தில் போய் பூஜை பண்ணலாம்,